Hi friends, welcome back to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்லயே இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சுலபமா செய்ய போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமனை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கர்ட் எதுவும் இன்னைக்கு ஆட் பண்ண போறதில்ல, அதனால ஒரு லெமனையும் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்றேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதை இப்படியே 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்படி வைக்கிறதுனால நம்ம போட்டிருக்க மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனுக்குள்ள இறங்கும். ஸோ இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. நெக்ஸ்ட் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ நான் ஆயிலை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லா குக் பண்ணி எடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு. ஓரளவு நல்லா குக் ஆயிருக்கு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிருச்சு. மொத்தமா 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா குக் ஆயிருச்சு. ரெண்டு சைடுமே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிருக்கனால இந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு வேணானா நீங்க 4 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலா 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே செஞ்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இதை வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க தவறாம பார்க்கலாம். இப்ப வாங்க இந்த 65 நம்ம சாப்பிடலாம். Thank you.